ஹாய், இந்த வீடியோவில் நாங்கள் பூலியன் லோஸில் டிமோகன்ஸ் லோவை பற்றி பார்க்க போகிறோம். நான் மொத்தம் 12 பூலியன் லோஸ்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொன்னேன். அதில் 10வது லோ தான் பார்த்தீங்கன்னா டிமோகன்ஸ் லோ. இந்த லோ ஜார்ஜ் பூலுங்கிற பூலியனால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு லோ இல்லை, இது டிமோகன்ஸுங்கிறவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு லோ. ஸோ இந்த லோங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிமோகன்ஸ் லோ 1900களில் ஆகஸ்டஸ் டிமோகன்ங்கிற பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியன்ஸால் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுற ஒரு ஸ்பெஷலான லோ தான் பார்த்தீங்கன்னா டிமோகன்ஸ் லோ. இதை டிமோகன்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிமோகன்ஸ் லோ எண்ட் ஃபார்ம் அதே மாதிரி ஓ ஃபார்மில் இந்த 2 ஃபார்மில் இந்த லோ எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அதில் எண்ட் ஃபார்ம் எனக்கு என்ன சொல்லுதுன்னா x டாட் y முழுவதின் கம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் ஆகுதாம் எக்ஸ்ட கம்ப்ளிமெண்ட் பிளஸ் ஒய்ட கம்ப்ளிமெண்ட்டுக்கு. அதே மாதிரி ஓ ஃபார்மில் இது என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் முழுவதின் கம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் ஆகுதாம் எக்ஸ் கம்ப்ளிமெண்ட் டாட் ஒய் கம்ப்ளிமெண்ட்டுங்கிறது. ஸோ இந்த 2 ஃபார்மில் தான் டிமோகன்ஸ் லோ எங்களுக்கு ஒரு தியரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை நாங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னா, ஸோ இந்த லோ இதில் பாருங்கள், இந்த எக்ஸ் டாட் ஒய் முழுவதின் கம்ப்ளிமெண்ட்டுங்கிறது ஒரு ப்ராடக்ட் டேர்ம் கம்ப்ளிமெண்ட். எக்ஸ் டாட் ஒய்ங்கிறது ஒரு ப்ராடக்ட், ஏன்னா நாங்கள் இந்த இடத்துல எண்டை யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால இது ஒரு ப்ராடக்ட் டேர்ம்னு சொல்லுவோம், அல்லது இதை நாங்கள் மின் டேர்ம்னு கூட சொல்லலாம். ஒரு ப்ராடக்ட் டேர்ம்ட கம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் பண்ணப்பட்டிருக்கு என்னத்துக்குன்னா எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பாருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சம் டேர்ம், ஏன்னா இந்த இடத்துல ஓ இருக்கு, பட் சம் டேர்ம் ஒன்றுக்கு ஈக்குவல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை நாங்கள் மேக்ஸ் டேர்ம்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இதைத்தான் பார்த்தீங்கன்னா டிமோகன்ஸ் லோவில் எங்களுக்கு முன்மொழியப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ரூலாக நாங்கள் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸ் டாட் ஒய் முழுவதின் கம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் ஆகுதாம் எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பாருக்கு. ஸோ இப்போ இது ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் ஆகுது. இதில் என்ன ஸ்பெஷல்னா இது ஒரு ப்ராடக்ட் டேர்ம், இது பார்த்தீங்கன்னா ஒரு சம் டேர்ம். ஸோ அதே தான் ஓ ஃபார்மை நாங்கள் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தால் ஓ ஃபார்மில் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிறது முழுவதின் கம்ப்ளிமெண்ட், அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு சம் டேர்ம் எதுக்கு ஈக்குவல் பண்ணியிருக்கிறாங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட் டேர்முக்கு ஈக்குவல் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ் பார் டாட் ஒய் பாருக்கு. ஸோ இப்போ இதுதான் இந்த லோல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேக்ஸ் டேர்ம், இது ஒரு மின் டேர்ம். பட் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் மேக்ஸ் டேர்ம் மின் டேர்முக்கு ஈக்குவல் இல்லைன்ட்டு. பட் இந்த இடத்துல அது ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரக்சரில் அதை எடுக்கக்கூடிய ஒரு லோவா தான் இந்த டிமோகன்ஸ் லோ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த டிமோகன்ஸ் லோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் எக்ஸ் டாட் ஒய்ட கம்ப்ளிமெண்ட். இப்போ நாங்கள் நார்மலாக பார்த்தோம்னா இப்போ எக்ஸ் இதாக இருந்தால் இது எக்ஸ்ட கம்ப்ளிமெண்ட் நாங்கள் சொல்லலாம். அப்போ எக்ஸ் 0வாக இருந்தால் கம்ப்ளிமெண்ட் எனக்கு எப்பயுமே அதில் ஆப்போசிட்டை சொல்லும். அப்போ எக்ஸ்ட கம்ப்ளிமெண்ட் 1ஆக இருக்கும். எக்ஸ் 1ஆக இருந்தால் எக்ஸ்ட கம்ப்ளிமெண்ட் எப்பயுமே 0வாக இருக்கும். இதுதான் நார்மலாக கம்ப்ளிமெண்ட் எனக்கு மென்ஷன் பண்ணுறது. ஸோ இப்போ நாங்கள் இதில் என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் டாட் ஒய்ங்கிற ஒரு அவுட்புட்டை எடுத்த மாதிரி இருந்தால், எக்ஸ் டாட் ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் எடுத்த மாதிரி இருந்தால் இந்த ஃபங்க்ஷன்ட நாங்கள் கம்ப்ளிமெண்டட் ஃபார்மை நாங்கள் என்னன்னு சொல்லலாம் எக்ஸ் டாட் ஒய் முழுவதின் கம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது நான் சொன்ன மாதிரி தான், இது எக்ஸாக இருந்தால் இது எக்ஸ்ட கம்ப்ளிமெண்ட். ஸோ அப்போ இதில் என்ன மீன் பண்ண வராங்க, எக்ஸ் டாட் ஒய்ட வேல்யூ 0வாக இருந்தால் எக்ஸ் டாட் ஒய் கம்ப்ளிமெண்ட் வேல்யூ 1ஆக இருக்கும். எக்ஸ் டாட் ஒய்ட வேல்யூ 1ஆக இருந்தால் எக்ஸ் டாட் ஒய்ட கம்ப்ளிமெண்ட் வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ அப்போ எப்பயுமே எக்ஸ் டாட் ஒய்ட ஆப்போசிட் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டாட் ஒய்ட கம்ப்ளிமெண்ட்டுங்கிறது. ஸோ இப்போ இந்த எக்ஸ் டாட் ஒய்ட கம்ப்ளிமெண்ட்டுக்கான இன்னொரு வடிவத்தை தான் டிமோகன்ஸ் லோல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் என்ன சொல்லப்படுதுன்னா இது ஒரு ப்ராடக்ட் டேர்ம்லேயே நாங்கள் கம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இதை நாங்கள் ஒரு சம் டேர்மில் நாங்கள் காட்டலாம். அப்போ இது எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பாருங்கிறது இப்போ இது எக்ஸ் டாட் ஒய்ட இன்னொரு கம்ப்ளிமெண்டட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் டாட் ஒய் பாருங்கிறது. ஸோ இது தான் டிமோகன்ஸ் லோல எண்ட் ஃபார்மில் எங்களுக்கு சொல்லப்படுற பிரதானமான ஒரு விடயம். அதே தான் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு நார்மலாக தெரியும் இது எக்ஸ் பிளஸ் ஒய்ட கம்ப்ளிமெண்ட் எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கம்ப்ளிமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய்ட கம்ப்ளிமெண்ட். ஸோ இதே கன்செப்ட் தான், இது எக்ஸாக இருந்தால் இது எக்ஸ்ட கம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற கன்செப்டே தான். ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்ட அவுட்புட் 0வாக
ஜீரோவாக இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கம்ப்ளிமெண்டட் அவுட்புட் எப்பயுமே என்னவாக இருக்கும்னா 1 இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் ஒய்ட அவுட்புட் வந்து 1 இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ட கம்ப்ளிமெண்டட் அவுட்புட் எப்பயுமே ஜீரோவாக இருக்கும். ஸோ இப்போ இது தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கான இன்னொரு கம்ப்ளிமெண்டட் ஃபார்மை தான் எப்படி எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, இது வந்து சம் டேர்மில் இருக்குது, இதை ப்ராடக்ட் டேர்மில் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் பார் டாட் ஒய் பான்ட்டு. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ஈக்குவலான ஒரு கம்ப்ளிமெண்டட் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ட கம்ப்ளிமெண்ட்டுக்கு ஈக்குவலானது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் ப்ளஸ் ஒய் பாருங்கிறது. ஸோ இப்போ நல்லா நான் வச்சுக்கோங்க, இதுக்கு ஈக்குவல் இல்லை, இந்த கம்ப்ளிமெண்ட் வந்து இதுக்கு ஈக்குவல் ஆகுது, இந்த கம்ப்ளிமெண்ட் வந்து இதுக்கு ஈக்குவல் ஆகுது. அப்போ என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கான கம்ப்ளிமெண்டட் வேரியபிள்ஸ் கம்ப்ளிமெண்டட் ஃபங்க்ஷன்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டாட் ஒய்ங்கிறது தான் ஆர்டினரியான கம்ப்ளிமெண்ட். இதுக்கு இன்னொரு வடிவம் தான் டிமோகன்ஸ் மூலம் எடுத்துரைக்கப்படுது எக்ஸ் பா பிளஸ் ஒய் பாட கம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது தான் டிமோகன்ஸ் தீரத்தில் எங்களுக்கு மெயினாக சொல்லப்படுற கன்செப்டாக இருக்குது. ஸோ இதை நாங்கள் மேத்தமெட்டிக்கலாக இதை நாங்கள் ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ இதை நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நான் உங்களுக்கு எல்லா லோஸ்களையும் சில லோஸ்களை வந்து உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணி காட்டினேன். ஸோ இந்த லோவையும் நாங்கள் ப்ரூஃப் பண்ணி காட்டுவோம். எப்படின்னா, டிமோகன்ஸ் லோவை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இந்த என் ஃபார்மையும் ஓ ஃபார்மையும் நான் வந்து இன்வர்ஸ் லோவை யூஸ் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு இதை நாங்கள் எப்படி ப்ரூஃப் பண்ணலாங்கிறத நாங்கள் பார்ப்போம். ஸோ இப்போ இன்வர்ஸ் லோ என்ன சொல்லுதுன்னா, எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள்ட கம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட கம்ப்ளிமெண்ட் வந்து எப்பயுமே ஈக்குவல் ஆகும் 1. இதுதான் இன்வர்ஸ் லோ சொல்லுது. இன்வர்ஸ் லோவில் இன்னொரு லோ இருக்குது, பார்த்துருப்பீங்க, எக்ஸ் டாட் எக்ஸ்ட கம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 2 லோ வந்து ஒரு குறிப்பிட்ட வேரியபிள்ட கம்ப்ளிமெண்டட் ஃபார்ம் வந்து எண்டில் வந்து சார்ந்தால் அது 0வாகவும் ஓல வந்து சார்ந்தால் அது அவுட்புட் 1ங்கிறது தான் இன்வர்ஸ் லோ வந்து எங்களுக்கு சொல்லுது. ஸோ இந்த இன்வர்ஸ் லோவை நாங்கள் எப்படி இங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா, ஸோ இப்போ எங்களுக்கு இதில் எப்படி என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதுண்ட கம்ப்ளிமெண்டட் இதுக்கு ஈக்குவலான ஒரு விடயம் தான் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது எங்களுக்கு தெரியும், இது வந்து எக்ஸ் டாட் ஒய்ட கம்ப்ளிமெண்டட் தான் இது. அப்போ எக்ஸ் டாட் ஒய்யையும் எக்ஸ் டாட் ஒய்ட கம்ப்ளிமெண்ட்டையும் நாங்கள் ஓல கனெக்ட் பண்ணணுமா இருந்தால் அவுட்புட் 1 வரணும், எண்டில் கனெக்ட் பண்ணோம்னா அவுட்புட் 0 வரணும். ஸோ இந்த டெக்னிக்கை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் என் ஃபார்மில் டிமோகன்ஸ் லோவை ப்ரூஃப் பண்ணுறதுக்கும் ஓ ஃபார்மில் டிமோகன்ஸ் லோவை ப்ரூஃப் பண்ணுறதுக்கும். ஸோ இதை எப்படி நாங்கள் இது ரெண்டையுமே உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். நான் வந்து இதை வந்து இதில் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓ ஃபார்மை வந்து நான் இதில் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். ஸோ ரெண்டுமே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ எப்படி டிமோகன்ஸ் லோ வந்து ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலுங்கிறது நாங்கள் கிளியர் ஆகிக்கிறோம். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டுக்கு அப்போ நாங்கள் இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நாங்கள் எடுக்க போகிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட கம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு 1 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட கம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு 1ங்கிற நேரம், ஸோ இப்போ இதை நான் இந்த ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக இதை நான் எழுதுனா இருந்தால், ஸோ எங்களுக்கு தெரியும் இது எக்ஸ் டாட் ஒய்ட கம்ப்ளிமெண்ட் தான் இது. அப்போ நாங்கள் எக்ஸ் டாட் ஒய்யையும் எக்ஸ் டாட் ஒய்ட கம்ப்ளிமெண்ட்டையும் நாங்கள் ஓல சேர்த்த மாதிரி இருந்தால் எனக்கு அவுட்புட் வரணும் 1. ஸோ இதுதான் நாங்கள் ப்ரூஃப் பண்ண போகிற விடயம். ஸோ இப்போ இதை வந்து இப்போ எங்களுக்கு டிமோகன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எக்ஸ் டாட் ஒய்ட கம்ப்ளிமெண்ட்டுக்கு அவர் ஈக்குவலான இன்னொரு சம் டேர்மில் ஒரு இதை கொடுத்துருக்கிறாரு, எக்ஸ்ட கம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் ஒய்ட கம்ப்ளிமெண்ட். ஸோ அப்போ இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஈக்குவேஷனில் நாங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எக்ஸ் டாட் ஒய் ப்ளஸ் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு இது இதுவும் ஒன்றுக்கு ஈக்குவலுங்கிறனால நாங்கள் இதை எக்ஸ்ட கம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் ஒய்ட கம்ப்ளிமெண்ட். ஸோ இதை நாங்கள் எடுப்போம். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இதை நாங்கள் தீர்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லோ நாங்கள் அப்ளை பண்ணுறதன் மூலமாக இதை நாங்கள் எடுக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லோ எனக்கு என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் இசட்டுங்கிற 2 டேர்ம்ஸ் எடுக்கலாம்னு நாங்கள் இதுக்கு முதல் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லோவை நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவலான ஒரு வடிவம் இங்கே இருக்குது. இதை நாங்கள் எக்ஸ்னு எடுத்த மாதிரி இருந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இசட்டுங்கிற ஒரு வடிவம் இருக்குது. இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் எக்ஸோட இசட் ஒருக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், எக்ஸோட ஒய் ஒருக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல எங்களுக்கு எக்ஸ் பார் ஒய் பார் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு எழுத போகிறேன் எக்ஸ் பார் ப்ளஸ் ஒய் பாரோட நான் ஒருக்கா ஒய்யை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ப்ளஸ் ஒய். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் ப்ளஸ் ஒய் பாரோட இப்போ நாங்கள் எக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். எக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் ஒய் பார் ஒய் இருக்குது. ஸோ இப்போ ஒய் பார் ஒய் வந்து இன்வர்ஸ் லோன்னு இந்த இடத்துல வருது. ஸோ இப்போ நாங்கள் எக்ஸ் பார் ப்ளஸ் இது 1 ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் எக்ஸ் இருக்குது. நாங்கள் இது வேணால் கமிட்டேட்டிவ் பண்ணி இந்த பக்கத்தில் கொண்டு வரலாம். ஸோ இப்போ கமிட்டேட்டிவ் பண்ணாமல் என்ன எல்லாமே ப்ளஸ் இருக்கிறனால ஸோ இப்போ எக்ஸ் பார் எக்ஸுங்கிற நேரம் அது வந்து 1. ஸோ ப்ளஸ் ஒய் பார்.
ஸோ இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல 1 டாமினன்ட் பண்ணும், இதுலேயும் 1 டாமினன்ட் பண்ணும். ஸோ இப்போ 1 + x பார் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ட் லோ அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் இது 1 ஆயிரும். டாட் 1 + y பாரில் இதுவும் 1 ஆயிரும். ஸோ இப்போ 1.1 அவுட்புட் 1. ஸோ இப்போ எங்களுக்கு இது சிம்பிளாகவே நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம். இது வந்து இதுக்கு ஈக்குவல் தான் அப்படிங்கிறது. அதுக்காக நாங்கள் இன்வர்ஸ் லோ யூஸ் பண்ணி இதை நாங்கள் சிம்பிளாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் அப்போ என் ஃபார்மில் டிமோகன்ஸ் லோவை வந்து நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள் டிமோகன்ஸ் லோவை எண்டை வந்து அடுத்த இன்வர்ஸ் லோவில் செய்கிறதுக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டாட் எக்ஸ் கம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணுறதன் மூலமாக இதை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண இயலுமா அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓ ஃபார்மை திருப்பி செஞ்சு காட்டுறேன். ஓ ஃபார்மை நான் யூஸ் பண்ண போகிறது வந்து எக்ஸ் டாட் எக்ஸ் கம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு 0ங்கிற இன்வர்ஸ் லோவை யூஸ் பண்ணி இது உங்களுக்கு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸோட எக்ஸ்ட கம்ப்ளிமெண்ட் எண்டில் கனெக்ட் பண்ணப்பட்டால் அது அவுட்புட் கட்டாயமாக 0வாக இருக்கும். அப்போ இதை நாங்கள் எக்ஸ் ப்ளஸ் வைட கம்ப்ளிமெண்ட் தான் இது. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் எக்ஸ் ப்ளஸ் வையும் நாங்கள் அதை எண்ட் பண்ண போகிறோம் எக்ஸ் ப்ளஸ் வைட கம்ப்ளிமெண்ட்டோட. இது எதுக்கு ஈக்குவல் ஆகணும்னா 0க்கு ஈக்குவல் ஆகணும். இதை தான் இப்போ நாங்கள் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எங்களுக்கு அப்போ எக்ஸ் ப்ளஸ் வைட கம்ப்ளிமெண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு விஷயத்தை டிமோகன்ஸ் லோவில் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ஒரு ப்ராடக்ட் டேர்மில் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா எக்ஸ் ப்ளஸ் வை டாட் இது எழுத போகிறோம். அப்போ எக்ஸ் கம்ப்ளிமெண்ட் டாட் வைட கம்ப்ளிமெண்ட் சிம்பிள். ஸோ அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இது வந்து இதால் மல்டிப்ளை. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லோ தான் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லோ உங்களுக்கு தெரியும், இப்படி இருந்துச்சா இருந்தால் y + z இருந்தால் இது எக்ஸ் y + x zங்கிறது நாங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த டேர்மால் இது வந்து மல்டிப்ளைகேஷன் பண்ணப்பட போகுது. அப்போ இந்த எக்ஸால் இதை மல்டிப்ளை பண்ணணுமா இருந்தால் எக்ஸ் டாட் எக்ஸ் பார் டாட் y பார் ப்ளஸ் இந்த வையால் இதை மல்டிப்ளை பண்ணணுமா இருந்தால் y டாட் எக்ஸ் பார் டாட் y பார். ஸோ இப்போ எங்களுக்கு 2 டேர்ம்ஸ் வருது. ஸோ இதில் வந்து பாருங்கள் எக்ஸ் கம்ப்ளிமெண்ட் எண்டில் வருது. ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் இன்வர்ஸ் லோவில் இது 0 ஆயிரும். அப்போ 0 டாட் வைட கம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது y கம்ப்ளிமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ y கம்ப்ளிமெண்ட் வந்து 0 ஆயிரும். அப்போ 0 டாட் எக்ஸ் கம்ப்ளிமெண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல 0 டாமினன்ட் பண்ணுது. ஸோ இப்போ 0 டாட் y கம்ப்ளிமெண்ட்டில் அவுட்புட் வந்து 0 டாமினன்ட் ஸ்லோ வந்துச்சா இருந்தால் ப்ளஸ் இதுலேயும் 0 டாமினன்ட் பண்ணுது 0. ஸோ இப்போ அவுட்புட் வந்து 0. ஸோ இப்போ நான் வந்து ஓ ஃபார்மில் டிமோகன் ஸ்லோவை வந்து உங்களுக்கு எக்ஸ் டாட் எக்ஸ் கம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு 0ங்கிற இன்வர்ஸ் ஸ்லோவை பயன்படுத்தி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டேன். அப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலான எக்ஸ்பிரஷனுங்கிறத நாங்கள் மேத்தமெட்டிக்கலாக நாங்கள் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது தான் ஒரு லோ டிமோகன் ஸ்லோவை ப்ரூஃப் பண்ணுற டெக்னிக். ஸோ இப்போ இந்த டிமோகன் ஸ்லோவை நீங்கள் வந்து செவரல் இடங்களில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது எந்தெந்த மாதிரி இடங்கள் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நாங்கள் பார்த்தோம்னா, ஸோ இப்போ நாங்கள் இதில் 2 வேரியபிள்ஸ்களை மென்ஷன் பண்ணி தான் டிமோகன் ஸ்லோ எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பட் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது இப்போ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டாட் y டாட் z டாட் முழுவதின் கம்ப்ளிமெண்ட்டை நாங்கள் எப்படி எழுதலாம்னா இது எக்ஸ் கம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் y கம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் z கம்ப்ளிமெண்ட். ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன நடக்குதுன்னா நீங்கள் நல்லா அவதானிச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இந்த கம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வேரியபிள்ஸ்களையும் நீங்கள் என்ன செய்யணும்னா கம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு வேரியபிள்களும் கம்ப்ளிமெண்டட் ஆகியிருக்கு. அதே நேரம் இந்த எண்ட் வந்து என்னவா மாறி இருக்குன்னா ஓவா மாறி இருக்கு. ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ இதுதான் இப்படி சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ இதை நீங்கள் அவதானிச்சு பாருங்க. இந்த கம்ப்ளிமெண்ட்டை நாங்கள் எப்படி ரிமூவ் பண்ணியிருக்கிறோம்னா ஒவ்வொரு வேரியபிள்ஸ் வந்து கம்ப்ளிமெண்டட் ஆகியிருக்கு. எக்ஸும் கம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, வையும் கம்ப்ளிமெண்டட் ஆகியிருக்கு. ஸோ அதே நேரம் இந்த ப்ளஸ் என்னவா மாறி இருக்குன்னா எண்டா மாறி இருக்கு. ஸோ இந்த பிளஸ் இந்த இடத்துல எண்டா மாறி இருக்கு, இதுல எண்ட் பிளஸ்ஸா மாறி இருக்கு, ஓவா மாறி இருக்கு. ஸோ இந்த ஒரு சின்ன சேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிமோகன் ஸ்லோவில் இது அப்ளை பண்ணியிருக்கப்படுற விதம். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன்னா, இப்போ இதில் வந்து எக்ஸ் பா டாட் y பா டாட் z பாட கம்ப்ளிமெண்ட்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு ஈக்குவலான டிமோகன் ஸ்லோவில் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த கம்ப்ளிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ கம்ப்ளிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வேரியபிளும் நீங்கள் என்ன செய்யணும், கம்ப்ளிமெண்டட் பண்ணணும். அப்போ எக்ஸ் பார் இங்கே இருக்குது, எக்ஸ் பார் ஆல்ரெடி இந்த பார் இருக்கு, நாங்கள் திருப்பி அதை கம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இதுதான் இந்த பாரை ரிமூவ் பண்ணுறதுக்கான கம்ப்ளிமெண்ட். இது ப்ளஸ்ஸாக மாறும். வைட கம்ப்ளிமெண்ட்டை திருப்பி கம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இது ப்ளஸ்ஸாக மாறும். இசட்டை கம்ப்ளிமெண்ட்டை திருப்பி கம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்.
ஸோ இதில் நாங்கள் கம்ப்ளிமெண்ட் லோ அப்ளை பண்ணணுமா இருந்தால் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஸோ இதுதான் டிமோகன்ஸ் லோவில் நடந்திருக்கிற ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி நிறைய வேரியபிள்ஸ்கள் வர நேரமும் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என் ஃபார்முலா மாதிரி ஓ ஃபார்ம்லேயும் இது மெச் ஆகும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் முழுவதும் கம்ப்ளிமெண்ட்டாக இருந்தால் எக்ஸ் பார் டாட் ஒய் பார் டாட் இசட் பாருங்கிற அவுட்புட்டை எங்களுக்கு சிம்பிளாக எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா இருந்தால், ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாட் இருக்குது, இந்த இடத்துல ஓர் இருக்குது. பட் இங்கே எங்களுக்கு ஒரு லேசான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா இதை ஒரு குரூப் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு பிராக்கெட்ஸில் காட்டியிருக்கிறதுனால எங்களுக்கு அப்போ இதை நாங்கள் சால்வ் பண்ணுற நேரம், அப்போ இதை நாங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த கம்ப்ளிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுற நேரம் அப்போ எங்களுக்கு சிக்கல் இல்லைன்னா இது ஒரு போர்ஷனாகவும் இது ஒரு போர்ஷனாகவும் தான் நாங்கள் எடுக்க போகிறோம். அப்போ எண்டை பேஸ் பண்ணி தான் இதை நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து கம்ப்ளிமெண்ட் ஆகுது, இந்த எண்ட் இங்க இடத்துல ஓவா மாறுது, இந்த y plus z வந்து இந்த இடத்துல ஒரு கம்ப்ளிமெண்ட்டாக வருது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்கள் திருப்பி வேணும்னா இந்த கம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் வேறடியாக ரிமூவ் பண்ணலாம். அப்படி ரிமூவ் பண்ணுற நேரம் அது எப்படி வரும்னா, இப்போ இந்த எக்ஸ் கம்ப்ளிமெண்ட் அப்படியே இருக்கிற நேரம் இந்த ப்ளஸ், அப்போ இது எப்படி கம்ப்ளிமெண்ட் ரிமூவ் பண்ண போகுதுன்னா y the complement dot z the complement. ஸோ இப்படி ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதனால இந்த கம்ப்ளிமெண்ட்ஸ்களை ரிமூவ் பண்ணுற டெக்னிக்கில் தான் டிமோகன்ஸ் லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்தை வகிக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி கேள்விகள் வர நேரம் கவனமாக ஹேண்டில் பண்ண பழகிக்கோங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இதில் வந்து எங்கேயுமே ப்ராக்கெட்ஸ் போடலை. அப்போ இதை செய்கிறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்னன்னா இந்த கம்ப்ளிமெண்ட்டை நாங்கள் எங்கே பிரேக் பண்ணுறது, ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணுறதா அல்லது இந்த இடத்துல பிரேக் பண்ணுறதா அப்படிங்கிறது. ஏன்னா ஒரே நேரத்தில் நீங்கள் இதை ப்ளஸ்ஸை மாற்றி அப்படி செய்யலாது. அப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா, ஏற்கனவே உங்களுக்கு வந்து எண்ட் நாட் எண்ட் ஓ ஆப்பரேட்டரோட ப்ரியாரிட்டி ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்கு, ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ அதன்படி உங்களுக்கு தெரியும், முதலாவது ஹை ப்ரியாரிட்டி வந்து பிராக்கெட்ஸ்க்கு கொடுக்கப்படும், ரெண்டாவது ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு கொடுக்கப்படும், மூணாவது ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எண்டுக்கு கொடுக்கப்படும், நாலாவது ப்ரியாரிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஆப்பரேட்டருக்கு கொடுக்கப்படும். இதுதான் ப்ரியாரிட்டிஸ் ஆர்டர். நாங்கள் ஏதாவது ஈக்குவேஷன்ஸ்கள் வரணும், இந்த பொட் மாஸ் மாதிரியான ஒரு ரூல்னு நாங்கள் பார்த்துருக்கோம் இதுக்கு போது. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த எண்ட் வந்து ஹை ப்ரியாரிட்டி இருக்கு ஓவை விட, n வந்து ஹை பிரியாரிட்டி இருக்கு ஓ விட. அப்ப இந்த x டாட் yங்கிறது ஒரு குரூப்பா நாங்க கன்சிடர் பண்ணணும். இது ரெண்டு ஒரு குரூப்பா தான் கன்சிடர் பண்ணணும். சோ இந்த பிளஸ் வந்து செப்பரேட் ஆகிற ஒரு குரூப்பா கன்சிடர் பண்ணுவோம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா x டாட் y ட கம்ப்ளிமெண்ட் வேற எடுப்போம், இந்த பிளஸ் வந்து டாட்டா மாறும், z ட கம்ப்ளிமெண்ட் இங்க வருது. திருப்பி இதை நீங்க வேணா செப்பரேட்டா செய்யலாம். சோ இது ரொம்ப கவனமா நீங்க யூஸ் பண்ணணும். இந்த பிரியாரிட்டிஸ் எல்லாம் வந்து எந்த நேரமும் ஞாபகத்தில் இருக்கிறது வந்து பெட்டர். ஏன்னா எல்லா சிம்பிளிஃபிகேஷன்ஸ்களையும் நேரடியாக இந்த மாதிரி பிரக்கெட்ஸ்களை தருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. ஸோ அந்த டைமில் வந்து எங்களுக்கு இந்த ஆப்பரேட்டர் ப்ரெசிடென்ஸுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கன்செப்டாக நாங்கள் யூஸ் பண்ணுற தேவை ஒன்று வரும். ரைட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டாட் ஒய் முழுவதின் கம்ப்ளிமெண்ட் டாட் எக்ஸ் டாட் இசட் முழுவதின் கம்ப்ளிமெண்ட். ஸோ இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கம்ப்ளிமெண்ட்டை தான் நாங்கள் ரிமூவ் பண்ணணும். அப்போ இதுதான் டிமோகன்ஸ் லோவில் இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவலாக நான் ஒரு ஆப்பரேட்டர் எடுக்கணும்னா இந்த பார்ட் கம்ப்ளிமெண்ட் ஆகும், இந்த பார்ட்டும் கம்ப்ளிமெண்ட் ஆகும், இந்த எண்ட் ஓவா மாறும். அதான் நாங்கள் இங்கே செஞ்சுருக்கோம். ஸோ இப்போ இது ஏன் இந்த கம்ப்ளிமெண்ட் இல்லாமல் போகுதுன்னா, ஆல்ரெடி இங்கே கம்ப்ளிமெண்ட் இருக்குது, இதை ரிமூவ் பண்ணுற நேரம் இது ஒரு கம்ப்ளிமெண்ட்டாக மாறும், இது இன்னொரு கம்ப்ளிமெண்ட்டாக மாறும். அப்போ டபுள் கம்ப்ளிமெண்ட் வரனால இது இங்கே ரிமூவ் ஆகி இருக்கு. ஸோ இது ரொம்ப கவனமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டிமோகன்ஸ் லோங்கிறது நிறைய விதமான சிம்பிளிஃபிகேஷன்ஸ்களை முழுவதின் கம்ப்ளிமெண்ட்டில் தார நேரம் எங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான லோ தான் டிமோகன்ஸ் லோ. அதே மாதிரி டிஜிட்டல் சர்க்கிட்ஸ்கள் நீங்கள் வரைகிற நேரம் யூனிவர்சல் கேட்ஸ்களை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, நெண்ட் நோர் கேட்ஸ்களை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த நெண்ட் நோர் கேட்ஸ்களை யூஸ் பண்ணி நீங்கள் டிஜிட்டல் சர்க்கிட்ஸ்களை வரைகிற நேரம் உங்களுக்கு இந்த டிமோகன்ஸ் லோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தியரமாக வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா அங்கே வந்து இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நாங்கள் மேலதிகமாக என்ன கொஞ்சம் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இதில் இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன், டிமோகன்ஸ் லோவில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ப்ராடக்ட் டேர்முக்கு கம்ப்ளிமெண்டடான ஒரு ப்ராடக்ட் டேர்முக்கு ஈக்குவலான ஒரு சம் டேர்மை தான் டிமோகன்ஸ் லோ கொண்டு வருது. அதே மாதிரி ஒரு கம்ப்ளிமெண்டடான சம் டேர்முக்கு ஈக்குவலான ஒரு ப்ராடக்ட் டேர்மை தான் டிமோகன்ஸ் லோ கொண்டு வருது. இதுதான் அந்த ரெண்டு லோவுமே எங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது பேசிக்கலாக நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் மின் டேர்ம் எக்ஸ் டேர்ம்ஸ்களை பற்றி பார்க்குற நேரம் சொன்ன ஒரு விஷயம் தான் எதுனா, மின் டேர்ம் எப்பயுமே ஈக்குவல் இல்லை மேக்ஸ் டேர்முக்கு. நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ மின் டேர்ம் ஒன்று நாங்கள் மேக்ஸ் டேர்முக்கு ஈக்குவல் ஆக்கணுமா இருந்தால் நாங்கள் மேக்ஸ் டேர்ம் ஒன்று கம்ப்ளிமெண்டட் பண்ணித்தான் நாங்கள் அது ஈக்குவல் ஆக்குவோம். ஸோ இதுதான் நாங்கள் ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம். ஸோ இது நாங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது நாங்கள் பார்த்தோம். பட் அந்த இடத்துல நாங்கள் டிமோகன்ஸ் லோவை அப்ளை பண்ணலை. நாங்கள் டிமோகன்ஸ் லோவை படிச்சிருக்காதனால ஸோ இப்போ இந்த கன்செப்டை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும்னா, இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. இது உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின் டேர்ம்.
சாரி இது ஒரு மேக்ஸ் டேர்ம் ஸோ இது மேக்ஸ் டேர்ம் இடையில வந்து ஓர் இருக்குது. ஸோ இப்போ ஓர் இருக்கிறனால இது ஒரு மேக்ஸ் டேர்மாக நாங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதில் இது ஒரு சம், இது ஒரு பூலியன் சம், இது ஒரு சம் டேர்ம் ஒன்று, இது ஒரு சம் டேர்ம். ஸோ இப்போ இந்த சம் டேர்முக்கு ஈக்குவலான ஒரு ப்ராடக்ட் டேர்ம் உங்களுக்கு தேவைன்னா, சம் டேர்முக்கு ஈக்குவலான ஒரு ப்ராடக்ட் டேர்ம் தேவைன்னா நாங்கள் இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா இது லேசாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் டிமோகன்ஸ் லோவை யூஸ் பண்ணுறதன் மூலமாக. அப்போ நீங்கள் டபுள் கம்ப்ளிமெண்ட் லோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், எக்ஸ் த டபுள் கம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு எப்பயுமே எக்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல நாங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ஈக்குவலானது தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ட டபுள் கம்ப்ளிமெண்ட். ஸோ இதை நாங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ டபுள் கம்ப்ளிமெண்ட்டை நாங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணதுக்கு பிறகு இப்போ எங்களுக்கு இதில் ஒரு கம்ப்ளிமெண்ட்டை மட்டும் நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஒரு கம்ப்ளிமெண்ட்டை நாங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் டிமோகன்ஸ் லோவை இதில் அப்ளை பண்ணணுமா இருந்தால், ஸோ இந்த கம்ப்ளிமெண்ட் அப்படியே இருக்கும். இப்போ நாங்கள் டிமோகன்ஸ் லோ படி இந்த கம்ப்ளிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணுமா இருந்தால் எக்ஸ் கம்ப்ளிமெண்ட் ஆகுது, இந்த ப்ளஸ் வந்து டொட்டாக மாறும், இந்த y வந்து கம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அப்போ இதில் வந்து பாருங்கள், அப்போ இது வந்து ஒரு மேக்ஸ் டேர்ம் வடிவத்தில் இருக்குது. ஸோ இது எக்ஸ் பார் டாட் y பாருங்கிறது ஒரு மின் டேர்ம் வடிவத்துக்கு இருக்குது. ஸோ அப்போ நாங்கள் மேக்ஸ் டேர்மோட மின் டேர்முக்கு ஈக்குவல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ அதனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ட மேக்ஸ் டேர்ம் வந்து எக்ஸ் பார் டாட் y பார், பட் இது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் இல்லை. பட் இதை நாங்கள் கம்ப்ளிமெண்ட் பண்ணிட்ட மாதிரி இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் ஆகும்னு ஆல்ரெடி நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஸோ அது தானே இந்த இடத்துல டிமோகன்ஸ் லோவில் இது நடக்கிற ஒரு முக்கியமான பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடக்குது. ஸோ இது தான் நான் சொன்னேன், நெண்ட் நோர்களை யூஸ் பண்ணி நீங்கள் டிஜிட்டல் சர்க்கிட்ஸ்களை டிசைன் பண்ணுற நேரம் உங்களுக்கு யூனிவர்சல் கேட்ஸ் கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ இந்த மாதிரியான விடயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லோ தான் இந்த டிமோகன்ஸ் தியரம். ஸோ இதே நாங்கள் இன்னொரு விதமாக சொல்கிறோன்னா, இப்போ எக்ஸ் டாட் ஒய்ங்கிறது உங்களுக்கு தெரியும், இது ஒரு ப்ராடக்ட் டேர்ம், அப்படிலாட்டி இதை நாங்கள் மின் டேர்ம்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் டேர்முக்கு ஈக்குவலான ஒரு மேக்ஸ் டேர்ம், அப்படிலாட்டி இந்த ப்ராடக்ட் டேர்முக்கு ஈக்குவலான ஒரு சம் டேர்மை உங்களுக்கு கண்டுபிடிக்கணுமா இருந்தால் லேசான ஒரு மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டாட் ஒய்யை டபுள் கம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல். ஸோ இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட கம்ப்ளிமெண்ட்டை நாங்கள் ரிமூவ் பண்ணணும்னா இந்த கம்ப்ளிமெண்ட் இருக்கும், இதை டிமோகன்ஸ் லோ படி ரிமூவ் பண்ணணுமா இருந்தால் இது எக்ஸ்ட கம்ப்ளிமெண்ட் பிளஸ் ஒய்ட கம்ப்ளிமெண்ட். ஸோ அப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின் டேர்ம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் டேர்ம்ட கம்ப்ளிமெண்டடாக இருக்குது. பட் இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலானதாக இருக்குது. ஸோ அப்போ இதுவும் யூனிவர்சல் கேட்ஸ்களில் நெண்ட் நோரை யூஸ் பண்ணுற நேரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கன்செப்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ்களை நீங்கள் வந்து டிமோகன்ஸ் லோ அப்ளை பண்ணுறதன் மூலமாக அதோட கம்ப்ளிமெண்டட் ஃபார்ம் ஒன்று குயிக்காக கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படி ஒன்று வச்சுக்கிறோமே, இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் பாருக்கு ஈக்குவலான ஒரு இது வந்து ஒரு சம் டேர்ம், ஒரு ஈக்குவலான எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் டேர்ம் தேவைன்னா, ஸோ அப்போ நாங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் கம்ப்ளிமெண்ட்டை டபுள் கம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ இதில் ஒரு கம்ப்ளிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுவோம். அப்போ இந்த கம்ப்ளிமெண்ட் வச்சுட்டு இது டிமோகன்ஸ் லோ படி ரிமூவ் பண்ண மாதிரி இருந்தால் எக்ஸ்ட கம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் வந்து டொட்டாக மாறும், ஒய்ட கம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் வந்து டொட்டாக மாறும், இங்கே இசட் கம்ப்ளிமெண்ட் இன்னொரு கம்ப்ளிமெண்ட் ஆகிற நேரம் இசட்டாக மாறும். ஸோ இப்போ இது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலான எக்ஸ்பிரஷனாக வந்து நாங்கள் எடுக்கலாம். ஸோ இதுதான் டிமோகன்ஸ் லோவை வந்து நாங்கள் பொதுவாக ப்ராக்டிக்கலாக நிறைய இடங்களில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ். இது சம்பந்தமான சிம்பிளிஃபிகேஷன்ஸ்களை நாங்கள் பார்க்குற நேரம் இதை பற்றி மேலதிகமாக நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுகளை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.